இன்னைக்கு நாம ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 1377 கோடி. ஃப்ரெஷ்ஷா 500 கோடிக்கும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமா 877 கோடிக்கான ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இதுல அதிகமா ஆஃபர் ஃபார் சேல் தான் 63% ஆஃபர் ஃபார் சேலும் 37% வந்து ஃப்ரெஷ்ஷான இஷ்யூ வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இவங்க பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பார்மா கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க ஆபரேஷன்ஸ் வந்து மருந்து மேனுஃபேக்சர் பண்றது மற்றும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 5 லொகேஷன்ல இவங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸ் இருக்கு. இதுல இந்தியால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் மற்றும் கார்ப்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து தானேல இருக்கு மும்பைல. அடுத்து பாத்தீங்கன்னா கனடாலயும் இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. யுஎஸ்லயும் இவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. டோட்டல் 5 லொகேஷன்ல வந்து இவங்க பிசினஸ் ஆபரேஷன் ஆயிட்டு இருக்கு. இதுல இவங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், கிரானுல்ஸ், பெல்லட்ஸ், பவுடர்ஸ்னு டேப்லெட் இன் கேப்சூல்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனைத்து கேட்டகரிஸ்லயும் வந்து இவங்க மருந்துகளை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பினான்சியல் இயர் 2023-25 வரைக்கான டேட்டா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இவங்களோட டோட்டல் இன்கம் வருவாயை பார்ப்போம். ரெவன்யூவை 2023ல 419 கோடியா இருந்தவங்க ரெவன்யூ 2024 பினான்சியல் இயர்ல டபுள் ஆகி நம்மளால பார்க்க முடியுது. 872 கோடியா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல 1296 கோடியா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல ட்ரிபிள் ஆயிருச்சு. இது வந்து இவங்களோட ஸ்ட்ராங் ரெவன்யூ குரோத்தை நமக்கு காட்டுது. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்ப்போம். ப்ராஃபிட் 2023ல நெகட்டிவ், அதாவது லாஸ்ல இருந்திருக்காங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்து 2023ல 2024ல பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. 91 கோடியா இருந்திருக்கு 2024 இவங்க ப்ராஃபிட். 2025ல 134 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் வந்து 2024-25ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எபிடா வந்து பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சிக்னிஃபிகண்ட்ல வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க அசட்ஸும் வந்து பார்க்கும்போது இவங்க அசட் வந்து ஸ்டெடி க்ரோத் வந்து அசட் பேஸ்ல இருக்கிறத காட்டுது. இவங்க நெட்வொர்க் வந்து நல்ல இம்ப்ரூவ்ட் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்மளுக்கு காட்டுது. டெப்ட் கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல 317 கோடியா இருந்திருக்கு. 2024ல அது உயர்ந்து 396 கோடியா உயர்ந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல 3 கோடி இவங்க டெப்ட் கம்மியா இருக்கு. 393 கோடியா இருக்கு. ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து மேனேஜபிளா தான் இருக்கு இவங்களோட கடன்கள். இப்போ இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.02% எக்ஸலண்டா இருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட்ஸை வந்து நல்லா எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு காட்டுது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கிறத காட்டுது. 26.45%. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட் மார்ஜின் 10.37 இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ராஃபிட் மார்ஜின் தான் ஒரு பார்மா அண்ட் ரிசர்ச் கம்பெனிக்கு. எபிடா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறத நம்மளுக்கு மார்ஜின்ஸ் வந்து காட்டுது. இப்போ இவங்களோட லிவரேஜ் மற்றும் லிக்விடிட்டி பார்ப்போம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.73 ஒன்றுக்கு கீழே தான் இருக்கு. மாடரேட் லிவரேஜாக தான் இருக்கு. வெல் அண்டர் கண்ட்ரோலாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை இவங்களோட கடன்கள். ரிசோர்ஸ் அண்ட் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் எவ்ரி இயர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து காட்டுது. ஸோ ஓவராலாக இவங்களோட ரெவன்யூ மற்றும் ப்ராஃபிட் வந்து 3 வருஷத்துல நல்லா உயர்ந்திருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்மளுக்கு காட்டுச்சு. இவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டுமே. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்வர்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து ப்ராஃபிட்டுக்கு உயர்ந்திருக்காங்க நம்மளால பார்க்க முடிஞ்சுது. டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கு. ஹெல்த்தி ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் வந்து இருக்கு. ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. இப்போ இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வருவோம். இந்த ஐபிஓவில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாக்கு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 1300 கோடி பக்கம் இருந்துச்சு. இதில் 10% தான் வந்து ரீட்டைல் கோட்டாக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு வேலை இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இந்த ஐபிஓ மேலே இருந்தால், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட்கான சான்சஸ் வந்து ரொம்ப டஃபாக தான் இருக்கும். இந்த ஐபிஓவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் கெயின்ஸ் ஒரு 8-14% இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமே அதை தான் இண்டிகேட் பண்ணுது. இது வந்து 80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 16.49% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஐபிஓவில் இன்வெஸ்டர்ஸோட எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த ஐபிஓவில் ஒரு மினிமம் டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவங்க ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் டீசெண்டான லிஸ்டிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.